நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பிறந்தநாள் கிஃப்ட் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பிறந்தநாள் கிஃப்ட்ல நம்ம மல்லிக்கு சிறப்பான ஒரு சம்பவம் நடந்துருச்சுங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க சாப்பாட்டுல எல்லாம் அது இதுன்னு சொல்லிட்டு கலந்து வச்சிருந்தாங்க. அந்த சாப்பாடு எல்லாமே அங்க இட்டு வந்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனா நார்மலா நல்லா இருக்கிற சாப்பாட்டை தான் எடுத்து வச்சாங்க. அதை சாப்பிட்டு ரொம்பவே அருமையா இருக்குன்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ரஞ்சித்தையும் பாராட்டுறாங்க. இந்த மாதிரி ஏன் மல்லி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இவங்க மேல ஏன் கெட்ட பேர் வரணும், இவங்க நம்மளை புரிஞ்சுக்கணும், இந்த வீட்டில் நாமளும் ஒரு இதுன்னு சொல்லிட்டு இவங்க தெரிஞ்சுக்கணும், இவங்க மேலே நம்மளுக்கு எந்த கோபமும் இல்லை, அப்புறம் ஏன் இவங்க நம்ம மேலே மட்டும் கோவத்தை மட்டும் அள்ளி அள்ளி கொட்டி நம்மளை வெறுக்க பார்க்குறாங்க, இவங்களுக்கு புரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புரி வைக்க நினைக்கிறாங்க நம்ம மல்லி. ஆனால் இதை புரிஞ்சுக்கதை நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சிதவும் எப்போ பார்த்தாலும் நச கொசன்னு எப்படி மல்லியை பழி வாங்குறதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழலில் என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும், ஏது பண்ணால் கரெக்டாக இருக்கும், இதை எப்படி முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்ட்டு பல விதத்தில் ஒரு பக்கம் நம்ம யோசிச்சு பார்த்தோம். எப்படி நம்ம யோசிச்சு பார்த்தாலும் இதுக்கு ஒரே ஒரு வழிதாங்க இருக்கு. அப்படி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அடிக்கிற மாட்டை அடிச்சு தான் திருத்தி ஆகணும், கறக்கிற மாட்டை கறந்து தான் பால் எடுத்து ஆகணும். அந்த மாதிரி தான் காலகட்டம் நான் போயின்னு இருக்கேன். அதனால இவங்களை எப்படி பண்ணுமோ அப்படி பண்ணி தான் இவங்களை திருத்தி ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் கரெக்டாக சுடுதண்ணி ஒருத்தர் கேட்குறா, சுடுதண்ணி வச்சிருந்தாங்க நம்ம மல்லி. அந்த சமயத்தில் கரெக்டாக ராஜேஸ்வரி ரஞ்சோ உள்ள போகிற மாதிரி போயிட்டு அதை வேணுமனே மேலே தட்டி விட்டுறாங்க. ஐயோ சுடுதண்ணி அவங்களுக்கு ரொம்பவே கையெல்லாம் சும்மா கொப்பளம் போட்டுருச்சு. உடனே நம்ம மல்லி போயிட்டு படுத்துன்னு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிருக்காங்க. அப்போ என்ன தூக்கம் வராமல் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. நம்ம விஜய் போயிட்டு மடி மேலே படுக்க வச்சு தலையை அமுத்தி விட்டு இருக்காரு. இதை பார்த்தா நம்ம வெண்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. அம்மா உங்களுக்கு ரொம்ப வலிக்குதா, எனக்கு இப்போ வலியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஓரமாக நின்று ஒட்டு கேட்டுன்னு இருக்காங்க ரஞ்சிதமும் ராஜேஸ்வரியும். உடனே நம்ம ரஞ்சித் வந்து, உங்கள் ஐடியாவாலையும் களிமண்ணை தூக்கி கொட்ட, உங்கள் ஐடியாவால் பார்த்தீங்களா இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு, எப்படியெல்லாம் நடக்கூடாதுன்னு நினச்சினோ அது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. போயும் விஜய் வந்து அவத்தாலே அமுத்தி விட்டுன்னு இருக்கான். இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் புரியுதுங்க, தான் கம்முன்னு இருந்தாவே போதும், நடக்க வேண்டியது கரெக்டாக நடந்துடும். தான் ரொம்ப ஆடினா இன்னும் ஸ்பீடாக நடந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இவங்க தான் பல்ப் வாங்கி நிற்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ நின்று இருக்காங்க. நம்ம மல்லிகிட்ட சொல்கிறார் விஜய், ரொம்ப வலிக்குதா, இதை வந்து நீ வேற மாதிரி ஏதோ புரிஞ்சுக்காத, நீ என் மேலே என்ன அக்கறை காட்டுறியோ அதை தான் நான் உன் மேலேயும் காட்டுறேன், நீ தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு உன் மனசுக்குள்ள எதுவும் கற்பனை பண்ணிக்காதன்னு சொல்லிட்டு தெளிவாக அழகாக க்யூட்டாக எடுத்து சொல்லிருக்காரு. இதெல்லாம் கேட்டதும் நம்ம மல்லி இருந்துன்னு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாகவே இருக்காங்க. அப்படியே தூங்கிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் நம்ம விஜய் இருந்துன்னு அப்படியே கீழே ஆசாத தலைகாணியை பக்கம் வச்சுட்டு அவர் ஓரமாக ஒதுங்கிறாரு. அது அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா, வெண்பா கிட்ட மல்லி அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாத, மல்லி அம்மா ஒரு 3 நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. நம்ம ராஜேஸ்வரி கிட்டே சொல்லிடுறாங்க, இனிமேல் சாப்பாடு நீங்களே செஞ்சுருங்க, நீங்கள் செஞ்ச சாப்பாடே நல்லா இருந்துச்சு, மல்லி இப்போதைக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் என்னடா நானும் எதுவும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கன்னு சொன்னேன், அதனால அதை செஞ்சு சொதைப்பிடுவான்னு சொல்லிட்டு நான் செஞ்சேன். ஆனால் அந்த சாப்பாடு செஞ்சது எல்லாமே மல்லி தான் சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அது கைப்பக்கம் எனக்கு ஆல்ரெடி தெரியும், நீங்கள் செய்யலைன்றதும் எனக்கு தெரியும். அதனால நீங்கள் இனிமேல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நான் சொல்லுங்கள் ஹோட்டலேருந்து கூட வர வச்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை நானே செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரியும் ரஞ்சிதமும் ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் ஆஃபீஸ் போகலான்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் கிளம்புறாரு. அவர் ஆஃபீஸ் போகிற நேரத்தில் நிறைய பிரச்சனைகள், நிறைய சிக்கல்கள் எல்லாமே வரும். ஆனால் எல்லாத்தையும் ஒரு பக்கம் நம்ம தாங்கி தான் ஆகணும். எதோ ஒன்றையும் நம்ம குறைவாக இட போட்டுறக்கூடாது. தெரியாமல் தெரிஞ்சு ஆராய்ஞ்சு புரியாமல் எவ்வளோ விஷயங்கள் இப்போ போயிட்டு இருக்கு. அந்த எல்லா விஷயத்தையும் நாம தான் மாற்றி அமைக்கணும். மாற்றி அமைக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அந்த வழிகளை எல்லாம் எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், எந்த வழியில் நம்ம போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம முடிவு பண்ணுறதுல தான் எல்லாமே அடங்கியிருக்கு. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் இப்போதைக்கு இந்த நிலைமை போயின்னு இருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாலும், அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க வந்து ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லிக்கு உடம்பு சரியில்லாதனால ஸ்கூல்லேருந்து அப்படியே சும்மா டேரெக்டாக ஆஃபீஸ் போயிடுறாங்க. ஆஃபீஸ் போயிடுறாங்க. அங்கே போயிட்டு விஜய் சார் அதுக்குள்ளே ரெடியாக இருக்காரு. இவங்க ஆஃபீஸ் போகலான்னு ஆட்டோ ஏறுறாங்க. விஜய் அங்கே வந்து ஆர்ன் அடிக்கிறாரு. உடனே மல்லி ஓடிடுறாங்க. வெண்பா குட்டி ஓடி வந்து க்யூட்டாக வந்து ஆர்ன் அடிக்கிறார். அதை பார்த்ததும் நம்ம வெண்பா குட்டி ஓடி போயிட்டு, அப்பா நீங்களே வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கேட்டு இருக்காங்க. நானே வந்துட்டேன், சரி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்தடுத்து என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, இந்த விஷயம் இப்படியே நடந்துனே போயிட்டு இருக்குமா, இல்லை வேறு எதனா மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நாம் பொறுத்து இருந்து பார்த்தா தெரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம்.